ஸ்ரீராமனை தியானித்தபடி தரையில் படுத்திருந்தார். அஸ்திரத்தால் தாக்குண்டு தரையில் விழுந்த மாருதியை கண்டு அரக்க வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். அசோகவனத்தை அழித்து அக்ஷன் முதலான பெரும் வீரர்களை வதம் செய்த குரங்கு அடியுண்டு விழுந்து விட்டது அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. ஆரவாரம் செய்து கொண்டு ஓடி வந்தார்கள். ஆனால் அவரை நெருங்க அவர்களுக்கு தைரியமில்லை. நம்முடைய உறவினர்களை கொன்ற குரங்கை சும்மா விடாதே, அடி உதை குத்து என்று கத்தினார்கள் சிலர். அக்ஷகுமாரனை கொன்ற கைகளை வெட்டி எறியுங்கள் என்று சீறினார் பலர். சித்திரவதை செய்து கொல்ல வேண்டும், என்ன அட்டகாசம் செய்தது, சும்மா விடக்கூடாது என்றனர் இன்னும் சிலர். ஆனால் அவர்கள் மாருதியை நெருங்க பயந்தனர். கொட்ட கொட்ட விழித்தபடி தரையில் கிடக்கும் மாருதி திடீரென்று எழுந்து தாக்கத் தொடங்கிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவர்களை தடுத்தது. மற்றும் சிலர் தைரியத்தை கைக்கொண்டு மாருதியை நெருங்கி அவரை கயிறுகளால் கட்டி பிணைத்தனர். அதைக் கண்ட மேகநாதன் துடிதுடித்து போய்விட்டான். அவனுடைய முயற்சி அனைத்தையும் வீணாக செய்து விட்டார்களே என்று கோபித்தான். பிரம்மாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களால் கட்டுண்டு கிடப்பவர்களை மீண்டும் கயிறு போன்ற எந்த பொருளாலும் கட்டக்கூடாது. அவ்வாறு செய்தால் அந்த அஸ்திரம் சக்தி இழந்துவிடும். இதை அறியாது அவர்களின் ஆத்திர செய்கைகளால் தம்மை கட்டியிருந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போய்விட்டதை உணர்ந்தாலும் மாருதி அதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். அவருடைய செய்கை இந்திரஜித்திற்கு வியப்பாக இருந்தது.